கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே நீண்ட காலமாக நடந்து வருகிற இந்த வாக்கு செலுத்த வேண்டாம். இல்லை, 60 ஆண்டுகளாக மாறி மாறி இந்த இரண்டு திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் ஆட்சி செய்து நாட்டை நாசமாக்கி விட்டார்கள். எது ஒன்றும் சரியாக இல்லை. ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றி வைக்கவில்லை. கணக்கிட முடியாத பிரச்சனைகளை நமக்கு இந்த நாட்டு மக்களுக்கு தந்ததை தவிர இவர்கள் எதையும் சாதிக்கவில்லை என்ற எண்ணம் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே முன்வைக்கிற ஒரு அரசு ஒரு நாட்டின் ஆகச் சிறந்த வளம் அறிவு வளம் தான். அறிவு மூதாட்டி அவை மன்னனுக்கு கூட அந்த நாட்டில் மட்டும்தான் மதிப்பு இருக்கும், ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடத்திலெல்லாம் சிறப்பு இருக்கும் என்கிறார். உலக பேரறிஞன் கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே சிறந்தது என்கிறார். ஆனால் கொடுப்பது என்பது எவ்வளவு கடினமான காரியமாக இருக்கிறது. தாலியை இடமான வச்சு, நகையை இடமான வச்சு, வீட்டை இடமான வச்சு, சொத்தை இடமான வச்சு பாருங்கள். உலகெங்கிலும் நாடுகள் கல்வியில் இருந்துதான் ஆனால் இன்றைக்கு கோயில்பட்டியிலையோ கடைநல்லூர்லையோ கயத்தாறுலையோ திருநெல்வேலியிலையோ இருக்கிற நம்ம பிள்ளைகள் எங்கே படிக்கிறார்கள் என்று பாருங்கள். அரசு பள்ளி நடத்துகிறது, கல்வி கல்லூரி அறிவார்ந்த எனது சொந்தங்களும் சிந்தித்து பார்க்கும். தனியார் பள்ளி கல்லூரிகளில் இருக்கிற தரத்தை அரசு பள்ளியால் கொடுக்க முடியாது என்றால் அரசாக இருக்கிறது என்று பாருங்கள். அடிப்படை கல்விதான், அதன் பிறகு மருத்துவம், அதன் பிறகு குடிநீர் விநியோகம். அந்த அரிசி மனிதர்கள் வாங்கி உண்கிற தரத்தில் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், குடிக்க நீர், எரிக்க தடையற்ற மின்சாரம், பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து, படித்தவர்களுக்கு வேலை, இதெல்லாம் கொடுப்பதுதானே ஒரு அரசு.
கற்பழிப்பு கொலைகள், 2 வயது சிறு பிள்ளையிலிருந்து பச்சை பிள்ளையிலிருந்து 60 வயது அம்மா வரை பாதுகாப்பு இல்லை. சாலையில் நடந்து போனால் எப்போது யார் வந்து வெட்டுவார் கொல்லுவார் என்ற ஒரு கொடூர நிலை இந்த நாட்டில். சட்டம் இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். என்ன மாறுதல் இந்த நாட்டில் இருந்திருக்கிறது? எது வளர்ச்சி? 2006ஆம் ஆண்டு ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராகும் போது ரேஷன் கடையிலே ஒரு குடும்ப அட்டைக்கு 1 கிலோ அரிசி 2 ரூபாய் என்று போட்டார்கள். 2 ரூபாய்க்குத்தான் தமிழ்நாட்டிலே தமிழர்கள், இந்த நாட்டு மக்கள் வருவாய் வைத்திருக்கார். 2 ரூபாய்க்கு 5 ஆண்டு கால ஆட்சி முடிஞ்சது. திருப்பி அடுத்த தேர்தல் வரும்போது 2 ரூபாய் இல்லை 1 ரூபாய் என்றார்கள். ஏன்? வளர்ச்சி. 2 ரூபாயில் இருந்து அதுக்கு கூட 1 கிலோ அரிசி வாங்க வக்கற்று போய்விட்டான் தமிழர். மறுபடியும் என்ன? 1 ரூபாய். 1 ரூபாய் 5 ஆண்டு கால ஆட்சி முடிஞ்சிட்டது. திருப்பி தேர்தல் வரும்போது அறிவிப்பு வருகிறது, 1 ரூபாயும் வேண்டாம், இலவசம். இதுதான் இவங்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி. இதுதான். குடும்ப தலைவிக்கு 1000 என்றார்கள். ஏன் 1000? ஒரு நாளைக்கு 30 ரூபாய் கூட சம்பாதித்துக் கொள்ள முடியாத ஏழ்மையில், வறுமையில் என் தாய். எத்தனை ஆண்டுகள் ஆட்சி? 60 ஆண்டுகள். 60 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கழிச்சு என் அம்மாவுக்கு 30 ரூபாய் சம்பாதிச்சு கொள்ள முடியவில்லை. மாசம் 1000. 5 ஆண்டு கால ஆட்சி முடியும் போது அறிவிப்பு வருகிறது, 1000 இல்லை 2000. ஏன்? மறுபடியும் அந்த 30 ரூபாவோட சம்பாதிக்க முடியல, 60 ரூபா தாரன். எங்கிருந்து தருகிறார்கள்? இதுதான் கேள்வி. ஏமாற்றுகிறார்கள் என்பதை என் அருமை சொந்தங்கள் என்றைக்கு உணர்கிறீர்களோ அன்றுதான் இந்த மண்ணில் மாபெரும் மாறுதலும் மாற்று அரசியலும் வரும். இன்னைக்கு 1000 கொடுத்தார்கள், 2000 கொடுத்தார்கள். அடுத்த தேர்தல் வருகிற போது, பாராளுமன்ற தேர்தலில் 2029 3000 என்று சொல்வார்கள். இப்ப 1000 ரூபாய் கொடுக்க 950 கோடி செலவாகிறது. இப்ப 2000 கொடுக்க அதற்கு தகுந்த மாதிரி இந்த காசுகளை எங்கிருந்து எடுப்பார்கள் என்றால் கடன் வாங்குகிறார்கள். 10,50,000 கோடி கடன். 10,50,000 கோடி, 1 லட்சம் கோடி வட்டி கட்டுகிறோம். நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். படித்த பிள்ளைகள் நிறைந்திருக்கிறீர்கள். எங்கே கொண்டு போய் நிறுத்துவார்கள்? ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கவில்லை, வீதியிலே. மருத்துவர்கள், டாக்டர்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை, வீதியிலே போராடுகிறார்கள். செவிலியருக்கு சம்பளம் கொடுக்கவில்லை, வீதியிலே போராடுகிறார்கள். இதில் யார் போராடியது? 1000 2000 கொடுங்கள், பஸ்ஸை இலவசமாக ஓசியாக ஓட்டுங்கள். யார் போராடியது? யார் போராடியது? படிக்க போற என் தங்கச்சி புதுமை பெண் 1000 கொடுங்கள், வீதியில் நின்றாளா? படிக்க போற என் தம்பி தமிழ் மகன் 1000 கொடுங்கள் என்று வீதியில் நின்றாளா? இல்லை. வாக்கை குறிவிக்கிறார்கள். பெண்களின் வாக்கை தன் பக்கம் திருப்பு, இளைஞர்களின் வாக்கம் தன் பக்கம் திருப்பு, இளம் பெண்களின் வாக்கை தன் பக்கம் திருப்பு. அப்போ முன்கூட்டியே வாக்குக்கு காசு கொடு. 3 ஆண்டுகள் 1000 போட்டால் ஒரு வாக்குக்கு ஒரு ஆண்டுக்கு 12,000 கொடுக்கிறார்கள். யார் காசில் இருந்து? மக்கள் காசில் இருந்து, மக்களின் வரியில் இருந்து அரசு காசை எடுத்து தன்னுடைய வாக்கை உறுதி செய்கிற கட்சி ஆட்சிகள் இது. இதை எப்படி கற்றறிந்த சமூகம், ஒரு அறிவு சமூகம் எப்படி இதை ஏற்கிறது? எப்படி ஏற்கிறது? இத்தனை ஆண்டுகளில் என்ன மாற்றத்தை கண்டீர்கள்? என்ன வளம் இல்லை இங்கே? என்ன வளம் இல்லை? நெல் விளையல, கரும்பு விளையல, வாழை விளையல, தென்னை வரல, பனை வரல, கம்பு சோளம் வரகு திணை குதிராவளி எதுவும் விளையல, ஆடு மாடு இங்க வளரல. ஏன் வறுமை இருக்கு? ஏன் இருக்கு? ஏன் கையேந்திர? உனக்கு பொங்கலுக்கு கொடுத்தார்களே அரிசி, கொடுத்தார்களே வெல்லம், எங்கிருந்து வாங்கி வந்தார்கள்? குஜராத்திலே நீ விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு முளைக்க வைத்தவன் ஏன் குஜராத்தில் போய் வாங்கி வந்தான்? ஒன்றை கரும்பு இல்ல, நீ வெள்ளம் காய்ச்சல, ஏன் அந்த வெள்ளத்தை வாங்கி உனக்கு கொடுக்கல? ஏன் கொடுக்கல? அதையும் அரசு கொள்முதல் செய்யல. ஓ நெல்லை ஏன் கொள்முதல் செய்யாம சேமிப்பு கிடங்கு கட்டி சேமிக்க துப்புள்ளாத இவர்கள் சாராயத்தை, டாஸ்மார்க்களை
பீரையும் பிராண்டியும் விஸ்கியையும் குளிரூட்டப்பட்ட அறைக்கிலே மூடி வைத்து திருடி விடுவாங்க என்று சிசிடிவி கண்காணிப்பு கருவி வைத்து காவலுக்கு 2 போலீஸை வைத்து பாதுகாக்கிறான் என்றால், இந்த அதிகாரத்தை தேர்வு செய்ய நீ ஓட்டு போடுகிறாய் என்றால் உன்னை எப்படி எதிர்கொள், எப்படி நினைக்கிறது, எப்படி எண்ணுவது? வெம்பாடு விட்டு விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு மழை பெஞ்சு முளைச்சு நாசமாகுது. ஆனால் இவன் குஜராத்தில் போய் அரிசி வாங்கி வருகிறான். குஜராத்தில் வெள்ளத்தில் வெள்ளம் கொடுக்குறாங்க. அந்த வெள்ளம் அப்படியே உருகி ஓடுது. அதில் புழு பூச்சி இருக்கு, வண்டு இருக்கு. கேட்குறாங்க அமைச்சர்கிட்ட, என்னங்க வெள்ளம் கொடுத்தியே உருகி ஓடுதுங்க அப்படின்னு. நீங்கள் எப்படி பார்த்தாலும் பயன்படுத்தும் போது அதை உருக்கித்தானே பயன்படுத்துவீங்க, அதனால நாங்கள் முன்கூட்டியே உருக்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு. எப்படிப்பட்ட ஆட்சியை நிறுவ நீ இந்த வெயிலில் நிற்கிறாய்? உன் மகன் வெயிலில் கத்தி கொண்டிருக்கிறேன். 60 ஆண்டுகளாக போட்டு என்ன சாதித்தாய்? அரையங்களும் உன் வாழ்க்கை நிலை. தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி 70 லட்சம் பேர் வேலை இல்லாமல் நிற்கிறான். ஆனால் இவன் இலவசத்தில் வாரி வாரி இறக்கிறான். இலவசத்தில் இழக்கிற பணத்தை வைத்து ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி நிலையான வருவாயை பெறுவதற்கு அவனுக்கு வாய்ப்பு எடுத்து கொடுப்பதானே தலைவன். எங்கே அப்படிப்பட்ட தலைவன்? எங்கே உருவானான்? எங்கே உருவானான்? எங்கே? நான் உன் மகன் சொல்வதை கவனி. இதே கோயில்பட்டியில், இதே விளாத்திகுளத்தில், இதே திருநெல்வேலியில், இதே தூத்துக்குடியில், இதே இடத்தில், இங்கேயே இதே பாளையங்கோட்டையில் நீ வாழ்கிற இடத்திலே உனக்கு அரசாங்க வேலை தருகிறேன் என்று சொல்ல. நீ அவன் டோக்கனுக்கு 8000 தர்றாங்கிறத நம்புற, அவன் 10,000 தர்றாங்கிற நம்புற, ஃப்ரிட்ஜ் தர்றாங்கிறத நம்புற, தாலிக்கு 1 பவுன் தங்கம் தர்றாங்கிறத நம்புற, 2000 தர்றாங்கிறத நம்புற, 2500 தர்றாங்கிற நம்புற. ஆனால் நான் வீட்டுக்கு விட ஒரு ஹெலிகாப்டர் தரேன்னு சொல்றேன், நம்பு. ஒரு தரம் நம்பு. ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு குடும்ப பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தருகிறேன், நம்பு. எப்ப சிரிப்பு வருது? ஏன் சிரிக்கிற? ஏன்? கேவலமா இருக்குல்ல? கேவலமா இருக்கு. நான் தான் அரசாங்க வேலை தாரேன், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தாரேங்கிறேன். எப்படி தாரேன்னு சொல்றேன். அப்புறம் நீ நம்ப மாட்ட. உலகம் எப்படி ஆட்சி செய்து ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி அவன் பொருளாதாரத்தை எடுக்கிறான்னு நான் சொல்றேன். உன் பிள்ளை சொல்றேன், நீ நம்ப மாட்ட. வந்தவன் போனவனை நம்புற, உன் வயிற்றிலிருந்து வந்தவனை நம்ப மாட்ட, உன் கூட பிறந்தவனை நம்ப மாட்ட. பிரச்சனைங்க அங்கேதான், அங்கதான். எப்படி வேலை கொடுப்பேன் பாரு. இங்க பாரு, நம்மக்கிட்ட ஆக சிறந்த பொருளாதார வளமை இருக்கு. எப்படின்னா, உலகத்தின் தேவை உணவு தேவைதான். உயிர் தேவையா இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் உணவு தேவைதான். அந்த உணவு எங்க இருக்குது? வேளாண்மையில இருக்கு. இதுல விவசாயத்துல. இப்போ உன் மையம், உன் கூட பிறந்தவன் என்ன செய்யறேன்? வேளாண்மையை முன்னிறுத்தி ஒரு கட்டமைப்பை, பொருளாதாரத்தை உருவாக்குறேன். எப்படி? வேளாண்மையை அரசு பணியாக மாற்றி வேளாண்மையை முன்னிறுத்துகிற தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்துக்கு போயிடுறேன். இவரை மாதிரி தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையை தள்ளிட்டு தற்சார்பு. எப்படின்னா, நீயே சம்பாரிச்சு நீயே உனக்கு வேண்டியதை வாங்கி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை ஒரு தற்சார்பு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எங்க கொடுக்க முடியும்னா வேளாண்மையிலிருந்து கொடுக்க முடியும். எப்படி அண்ணன் கொடுப்பேன்னா, இப்போ திருநெல்வேலியில் என்ன வரும்? இப்போ கோயில்பட்டியில் என்ன வரும்? கரும்பு. இந்த வாழை வருமா? போடுவோம். ஒரு 5000 ஏக்கரில் வாழையை போடுவோம். வாழையிலிருந்து தொழிற்சாலை கட்டுவோம். வாழை காய்க்கு உணவுக்கு எடுப்போம். வாழைப்பழத்தை சேமிப்பு, குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்குல, பதப்படுத்தப்பட்ட சேமிப்பு கிடங்குல வாழைப்பழத்தை வைப்போம். எல்லா காலத்திலும் கிடைக்கிற மாதிரி நஞ்சில்லாத வாழைப்பழத்தை விளைய வச்சு உலக நாடுகளுக்கு, பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வோம். வாழைப்பழத்திலிருந்து இன்சுவை வில்லை அந்த சிப்ஸ் தயாரிப்போம். வாழைக்காயிலிருந்து தயாரிப்போம். வாழை தண்டிலிருந்து நூல் எடுப்போம். வேட்டி சேலை தயாரிப்போம். வாழை நார்லிருந்து தாள் தயாரிப்போம். தாள், எழுதுகிற தாள். வாழை நார்லிருந்து பை தயாரிப்போம். வாழை மட்டையிலிருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிப்போம். எத்தனை தொழிற்சாலை சொல்றேன் பாரு. நீ வாழ்ற இடத்துல வாழை மரத்தை வெட்டுறதுக்கு எதுக்குடா படிச்சவன்? வாழை மரத்தை வெட்டுறதுக்கு எதுக்கு படிச்சவன்? வாழைத்தாரை வெட்டுறதுக்கு எதுக்கு படிச்சவன்? படிக்காதவனுக்கு அங்கே வேலை வருது. படித்தவன் எதுக்கு வருது? எத்தனை டன்
நம்ம வாழைத்தாரில் இருந்து வாழைப்பழத்தை எடுத்திருக்கோம், வாழைக்காயை எடுத்திருக்கோம், எவ்வளோ பைதாரிச்சிக்கோம், எவ்வளோ சாப்பிட்ற தட்டு தயாரிச்சிக்கோம், அதை கணக்கிட படித்து வந்தப்படுது. அப்போது உன் வாழ்விடத்திலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அங்கே அரசாங்க வேலை வந்துடுது. இப்போ ஒரு 3000 ஏக்கரில் மாட்டு பண்ண போடுறோம். மாடு 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 இல்லை, நடமாடும் வங்கி. மாட்டு இங்கே பாரு, மாடு மாலிருந்து பாலை எடுக்கிறோம். பாலை எடுத்து தயிர், மோர், பாலே சந்தைக்கு போயிடுது. வெண்ணெய், நெய், பாலாடை கட்டி இதெல்லாம் தயாரிச்சுக்கிறோம். உலகத்திலே இந்தியா அதிகமாக சம்பாதிக்கிறது எதுலைன்னா மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான். அதுலேயும் குறிப்பாக எருமைக்கறி ஏற்றுமதியில் தான். உலகம் பூரா அதான் விரும்பி சாப்பிட்றான். என் தம்பி தங்கையில் படிச்சிருக்கீல்ல, செல்ஃபோன் வச்சுருக்கேல்லப்பா, அதில் தட்டி தட்டி பாருங்கள். பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி பேசுனது இருக்கு. மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான் இந்தியா அதிகமாக சம்பாதிக்குது. இன்னொன்று பால். தமிழ்நாட்டில் நல்லா கவனிச்சுக்க, சாராயம் விற்கிறதுல ஆண்டுக்கு 50,000 கோடி வருமானம் வருது. பால் விற்கிறதுல 3 லட்சம் கோடி வருமானம் வருது. இப்போ நம்ம எந்த பக்கம் நிற்கலாம்? சாராயம் விற்போமா, அதை மூடிட்டு பால் விற்போமா? எதை விற்கலான்னு சொல்லு. பால். சாராயம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். எங்கே நிற்கலாம்? பால் பொருளாதாரம் 3 லட்சம் கோடி தான். ஆனால் நாம் வந்தால் 6-7 லட்சம் கோடி பெருக்கலாம். உலக நாடுகளுக்கு பாலை ஏற்றுமதி செய்யலாம், பிற மாநிலங்களுக்கு. உனக்கு பால் நீ குடிக்கிறீல, ஆவின் பால். ஆவின் பால் எங்கிருந்து வருது சொல்லு பார்ப்போம். ஆந்திரா, குஜராத்திலிருந்து அமுல், ஆந்திராவிலிருந்து தனிப்பெரும் முதலாளிகள்கிட்ட இருந்து வாங்குது. அவன் மாடு வளர்த்து இவனுக்கு விற்கிறான், இவன் சாராயம் கழிச்சு நமக்கு விற்கிறான். எப்படி தாலியா இருக்கிறான். நீ இந்த தேர்தலில் நீ யார் ஓட்டு போட போற? குடிக்க வச்சு நம்ம அக்கா தங்கச்சி தாலியா இருக்கிறவனுக்கு தானே, அவனுக்கு தானே போட போற. அவனுக்கு தானே. யாருக்கு போட போற? யாருக்கு போட போற? ஒரு நாட்டு ஒரு தகப்பேன். இப்போ நான் இருக்கேன், எனக்கு 2 மயங்க. என் மயங்கெல்லாம் தண்ணி அடிக்க போகிறான். நல்லா போய் குடிச்சிட்டு வாப்பா, நல்லா குடிச்சிட்டு வா. காலையில் ஒரு தடவை குடி, மாலையிலையும் குடி, ராத்திரி கூடி, நண்பர்களோட குடி. என்னப்பா பொம்பளை பிள்ளை, போப்பா கம்பைன் ஸ்டடி மாதிரி கம்பைன் குடி பண்ணுப்பா. நான் காட்டுறேன் பாராடே, பள்ளிக்கூடத்து பிள்ளைய கூடி உட்காந்து குடிக்குதுடா. நான் சிறையில் இருந்தான்டா, வேலூரில் சிறையில் 6 மாதம். உனக்காக போராடிட்டு தான்டா, உனக்காகத்தான். என் மீனவனை சுட்டா அவன் மாணவனை அடிப்பேன்னு சொன்னதுக்காக 6 மாதம். என் மீனவனை காப்பாற்ற துப்பற்ற இந்த திமுக காங்கிரஸ் இந்த ஆட்சி, என் மீனவனை நீ தொட்டா அவன் மாணவனை நான் அடிப்பண்டா சிங்கள மாணவன் சொன்னதுக்கு தேச பாதுகாப்பு. தேச பாதுகாப்பு. சீமான ஜெயில அடைச்சாதான் தேசம் பாதுகாப்பா இருக்குமா? எப்படி? தேசத்தின் குடிகளை சிங்களம் சுட்டு கொள்றான், காப்பாற்ற துப்பற்ற நாய்கள் என்னைய ஜெயில் அடைச்சி தேசத்தை காப்பாற்றணுட்டேன். 6 மாதம் உள்ள இருந்தேன். டாஸ்மார்க்கில் வேலை செஞ்சோம், போராடிட்டு வந்தான் என் தம்பி எல்லாம் 300 பேர். என்னைய சிறைக்குள்ள ஒரு தனி சிறையில் அடைச்சி வைப்பாங்க. அப்போ அவங்க உயர் அதிகாரிகிட்ட கேட்டு எங்கள் அண்ணனை பார்க்கணும்னு வந்தாங்க, அனுமதிச்சாங்க. போய் என்னப்பான்னு கேட்டேன். அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா அழுகிறீங்க? இந்த மாதிரி எங்களுக்கு சம்பளம் கேட்டு போகிறான்னு, ஆனால் தரலை, அதனால சிறையில் அடைச்சிட்டோம்னு. சொல்லுப்பா என்னப்பான்னு. அழுக ஆரம்பித்தான். ஒருத்தன் என்ன படிச்சிருக்கான எம்எஸ்சின்னா, ஒருத்தன் MBA, ஒருத்தன் MSc BEd. சாராயம் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காண்டா நம்ம அண்ணன் தம்பி. கேட்டேன் என்னப்பான்னு. அண்ணா, டாஸ்மார்க் கடையிலன்னா நம்ம பிள்ளைய சின்ன பிள்ளைய சீருடையோடு வந்து சரக்கு கேட்குறத பார்க்கும்போது பதறுதுண்ணா. என் பிள்ளை வயசில் வந்து கேட்குதுண்ணா, 4 பிள்ளைய முக்காடை போட்டுக்கிட்டு வருது, பசங்க சீருடையோடு வந்து குவார்ட்ரு கொடு, ஆஃப் கொடு, பீர் கொடுன்னு கேட்குது. ஏன் பாப்பா அப்படி குடிக்கிறேன்னா? உங்கள் ஒப்பங்காசுலேயே குடிக்கிறேன், கொடுத்தா குடினா வேறு கடைக்கு போகிறேங்குதுண்ணா. நம்ம என்ன பண்ணுறதுன்னா, விற்பனை குறைஞ்சிச்சுன்னா நம்ம கையிலேருந்து காசு கொடுக்கணும், எடுத்து கொடுத்துறேன்னா. அண்ணா என்னடா பண்ணலாம், தயவு செய்துண்ணா நீ வந்து இந்த கடையை மூடி விட்டுருண்ணா. அப்போ உங்கள் வேலைக்கு இங்கே பாரு, அடுத்து பாரு, உங்கள் வேலைக்கு என்னடா பண்ணுவீங்க அப்படின்னா, நாங்கள் பிச்சை எடுத்து கூட பொழைச்சிக்கிறோம், நான் மூடிடுனான்றான். எந்த அப்பண்டா சொல்லுவான்? குடிக்க வச்சு பிள்ளைகளை குடிக்க வச்சு, உங்கள் வீட்டு பிள்ளைய உங்கள் வீட்டில் எல்லாரும் குடிச்சு கொடுக்குற காசை வச்சு நீங்கள் அரிசி வரிப்பு வாங்கி சமைப்பீங்களா உங்கள் வீட்டில்? ஆனால் இந்த நாட்டை ஆளுகிற தலைவன் தன் நாட்டு குடும்ப பிள்ளை, தன் நாட்டு பிள்ளைகள் குடிச்சு கொடுக்குற காசில் நாட்டை நிர்வாகம் பண்ணாடா. கேவலம். யாராவது நீங்கள் கேட்டிருக்கியாடா படித்தவன்
பால் வளத்துறைக்கு அமைச்சர் போட்டிருக்கிய, பால் இருக்கு, வளம் எங்கன்னு கேட்டியா? யாராவது கேட்டிருக்கியா? கால்நடை துறைக்கு அமைச்சர் போட்டிருக்கிய, கால்நடை எங்க இருக்குன்னு கேட்டிருக்கியா? எங்க இருக்கு? இருக்கிற கால்நடை ஆத்தாளப்ப மேய்க்கிற ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலத்தை தர துப்பு இல்லையடா. மேய்க்கால் புறம்போக்குன்னு ஒன்று இருந்ததே, எங்கது? ஆடு மாடுகள் மேய்றதுக்குன்னு மேய்ச்சல் நிலத்தை பூரா ஆக்கிரமிச்சு வித்தவன் இந்த ஆட்சியாளன் தானடா. இவன் தானே மலையடி வரத்தில் போய் ஆடு மாடு மேயக்கூடாதுங்கிறான். ஏன்? அங்க இருக்கிற காட்டு விலங்குகளுக்கு அச்சுறுத்தல் வருமா, இடையூறு வருமா? ஏண்டா எவனாவது அறிவு இருக்கிறேன்னு சொல்றதாடா? காட்டுல இருந்தாண்டா என் ஆடு மாடு வந்துச்சு, அந்த காட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு இவன் சொல்றான்டா. இந்த ஓரத்தில் மலையடி வரத்தில் மேயறதுக்கு தடை ஓட்டான். என்ன சொல்றான்னா, என் ஆடு மாடும் போகும்போது காட்டில் இருக்க சிங்கம் புலி கரடி யானைக்கு அச்சுறுத்தல் வருமா, பிரச்சனை வருமா? இப்போ உன் அண்ணன் கேட்குறேன் பாரு, இந்த கல்குவாரின்னு கொடுத்துருக்கில்ல, அவன் டன் கணக்கா வெடிய வச்சு அந்த கல் மலையை தகர்க்கிறான்ல, அப்போ அந்த காட்டு விலங்குகள் சிங்கம் புலி கரடி மான்லாம் பாதுகாப்பா இருக்குமான்னு கேட்டா இவன் பதில் சொல்லணும்ல. இருக்குமா? நீ சொல்லு. என் ஆடு மாடு மேய்றதுல பாதுகாப்பற்ற காட்டு விலங்குகள் இவன் கல்குவாரியில மணலை கல்லை நொறுக்க டன் கணக்காக வெடிமருந்து வச்சு தகர்க்கும் போது அது பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்வதை நீ நம்பினால் திமுக அதிமுகவுக்கு கைக்கு தாமரைக்கு போடு, நம்பலைனா உன் அண்ணன் விவசாயிக்கு போடு. ஓம் நீ பெற்ற பிள்ளை நல்லா படிக்கணும், ₹1 உனக்கு செலவாக கூடாது அப்படின்னா உனக்கு ஒரே சின்னம் தான் இருக்கு, விவசாயி. உன் பிள்ளைய குடிக்க வைக்கத்தான் அவன் திட்டமிடுவான், உன் பிள்ளைய படிக்க வைக்க உன் அண்ணன் மட்டும்தான் சிந்திப்பேன், திட்டமிடுவேன். டேய், இவன் ஓட்டு கேட்டு வர்றவன்ட்ட உலகத்துல கல்வி தரத்துல முதல் இருக்கிற நாடு எது, அதன் பேர் எதுன்னு கேள்றான். சொல்லிட்டான்னா நான் போயிடமுடா, நான் என் தம்பி ஒரு பேர் ஒரு தடவை கேள்றேன், கேள்றா கேளு. 2வது நாடு எது, அல்லது 3வது நாடு எது, 4வது நாடு எது, 5வது நாடு எது, கேளு கேளு. சரி, உங்களுக்கெல்லாம் முடியலைன்னா நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறது இல்லை, எதுக்கு அப்போலோ காவேரிக்கு போறீங்கன்னு இந்த திமுக அதிமுக இந்த காங்கிரஸ் பிஜேபி கட்சிக்காரங்கிட்ட கேள்வி. ஏன் எங்க போறீங்க? அப்புறம் நீ எப்படி உன்னால இதெல்லாம் சகித்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுது? கண்ணு முன்னாடி உன் மலையை வெட்டி கொண்டு வரான் கல்குவாரின்னு பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன கொடுமைடா இது? உன் தாயின் மாற அறுக்க நீ சகித்துக்கிறியடா. ஓரளவு செழிப்பா இருக்குன்னா இந்த குற்றாலம், இந்த தென்காசி, இந்த திருநெல்வேலி, இதெல்லாம் இந்த கோவிச்சேரி, இந்த கோயில்பட்டியெல்லாம் இங்கே இருக்கிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலைதானடா. என்னை எடுத்துக்கடா, உன் உடன் பிறந்தவனை. எனக்கு கடல் இருக்குடா, உனக்கு தூத்துக்குடி திருச்செந்தூரில் கடல் இருக்குடா, எனக்கு கடல் இருக்கு ராமநாதபுரத்து ராமேஸ்வரத்தில். ஆனால் நான் வறண்டு இருக்க காரணம் என்னடா சொல்கிறேன்? நான் ஏன்டா வறண்ட மாவட்டமாக இருக்கேன்? என் சிவகங்கையும் ராமநாதபுரம் கடல் இருந்து நாங்கள் காஞ்சி கிடக்க காரணம் என்ன? என்னை பெற்றவனே, என் உடன் பிறந்தவனே. ஏன்? எனக்கிட்ட இருந்து நீராவியாகி போகிற அந்த மேகத்தை தடுத்து பூமிக்கு மழையாக கொண்டு வர மலை இல்லைடா என்கிட்ட. அப்போ என்னோட கடல் யாருக்கு பயன்படுது? கம்பம், குமிழி, தேனியில் இருக்கிற அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அது என்னுடைய மேகத்தை தடுத்து அங்கே மழையை பெய்ய வச்சிருது. அவன் வளமாக இருக்கான், நான் வறண்டு இருக்கேன். மழை இல்லை, நான் மழையை பெற முடியாதடா. நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கோவப்படு. எல்லாம் போயிடுச்சுன்னா உன் பிள்ளைய எங்கே விட்டுட்டு போகிற? குடிக்க தண்ணி வச்சிருக்கியா? கடையில் வாங்கி நீ குடிக்கிற. 10 வருஷம் கழிச்சு உன் பிள்ளைக்கு தண்ணி எங்கிருந்து வரும்? இப்போவே பூமிக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்கிறான். தமிழ்நாட்டை 10 மாவட்டத்தில் நிலத்தடி நீர் இல்லைங்கிறான். எங்கிருந்துடா குடிப்ப? யாரு குறவழியாவது கடிச்சு ரத்தம் தான் நீ குடிக்க முடியும். எங்கிருந்து குடிப்ப? நீ காற்றையா சுவாசிக்கிற? நீயே காற்றை சுவாசிக்கல. கந்தக தூசி, இந்த மோட்டர் பைக்கு, இந்த காரு, இந்த நச்சு ஆலைகள், இந்த ஸ்டெர்லைட்டு, அணுவில் இதெல்லாம் வெளியிட்ட காற்று கந்தக தூசியை சுவாசிக்கிற. அப்போ ஓம் பிள்ளைக்கு எதை வச்சுட்டு போற? எதை? வங்கி நிறைய பணம், வங்கி வட்டி கொடுக்கும், சாப்பிட ரொட்டி கொடுக்குமாடா? யோசிச்சிருக்கியா? என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? நீ செல்ஃபோன் இல்லாமல் வாழ்ந்துருவ, கார் இல்லாமல் வாழ்ந்துருவ, மோட்டர் பைக் இல்லாமல், டிவி இல்லாமல், ஃப்ரிட்ஜ் இல்லாமல், சோறு நீர் இல்லாமல் வாழ்ந்துருவியா? இந்த சோறை யார் தருவா? என் விவசாயி தான் தருவான் உனக்கு. படிக்கிறீல்ல, யோசிச்சு பாரு. எங்கே இருக்கு பொருளாதாரம்னு தேடு. அண்ணன் சொல்கிறேன், சிரிக்காமல் கேட்குறியா? சுடுகாட்டில் பார்த்துருக்கியா செடி, எருக்கலாம் செடி?
ஏற்களஞ்செடி பார்த்துருக்கீங்களா? ஏற்களஞ்செடி. அந்த ஏற்களஞ்செடியிலிருந்து நூல் எடுக்கிறேன். அந்த நூலில் ஒரு பட்டு செய்கிறேன், துணி. உலகத்தில் விலை உயர்ந்த பட்டு நம்ம சுடுகாட்டு செடி எருக்களஞ்செடியில் இருக்கிற பட்டு தான். நம்மளால் எருக்களஞ்செடி கூட வளர்க்க முடியாது, அதிலிருந்து நூல் எடுக்க முடியாது. இந்த வேப்ப மரம் இருக்குடா, இந்த வேப்ப மரத்தில் இருக்கிற எண்ணெயும் அந்த வேப்பம் புண்ணாக்கும் கோடி கோடி சந்தைடா, கோடி கோடி சந்தைடா. கழுதை வளர்க்குறத சிரிக்கிற ஒருத்தன் கேரளாவில் ஒரு ஆள் கழுதை வளர்த்து மாதம் 50 லட்சம் சம்பாதிக்கிறேன். நீ கழுதைன்னு நினைக்கிற, அது உலக கழுதையான்னு நினைக்கல. கழுத பால் 6000 5000 ஒரு லிட்ரு. ஒரு லிட்ரு பால். செல்போன் வச்சிருக்கல, தட்டிப்பாரு. டாங்கி மில்க் ஹவு மச்? ஒரு கழுது பால் 1 லிட்ரு 5000 ரூபா 6000 ரூபா. நம்மளால் கழுத விடவா வளர்க்க முடியாது? தயவு செய்து அண்ணன் சொல்றதை கேள்றா, நம்புடா, நம்பு. நம்மளால் இந்த நாட்டை அப்படியே தலைகளை புரட்ட முடியும்டா, மாற்ற முடியும். நெல்ல வரியா கட்டின பாட்டேன்டா, நெற்கட்டும் சேவல்ல பிறந்தவன்டா நம்ம பாட்டன் பிடித்தவன். அவன் பேரனும் பேச்சுடா. நெல்ல வரியாக கட்டினவன் பிள்ளை ஏன்டா 1/2 கிலோ அரிசிக்கு போய் ரேஷனில் நிற்கிது? ஏன்டா 1 கிலோ அரிசிக்கு ரேஷன் கடையில் போய் நிற்கிது? ஏன்? என்னடா இடையில நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? இந்த மண்ணில் ஒருபடி மண்ணை வெள்ளைக்காரன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுனாடா போராடி நம்ம பாட்டணும் தூக்குறது இங்கே செத்தேன். இந்த மண்ணை கண்ணு முடைய அறுத்து ஆற்று மண்ணை புறா அள்ளி போய் மலையை புறா நொறுக்கி போறானடா இந்த திராவிடன். வெள்ளைக்காரன் இல்லையடா, இந்த கொள்ளைக்காரன். எப்படா நீ சகித்துக்கிட்டு இருக்க? உனக்கு துன்பத்தை தருகிறவன், பிரச்சனையை தருகிறவன், ஏழ்மை வறுமையை திக்கிறவன், வேலையின்மையை தருகிறவன், பசி பட்டினியை தருகிறவன், உன்னை சுட்டு கொள்றவன், அவனுக்கே ஓட்டு போட உனக்கு எப்படி வருது? சரி, ஸ்டெர்லைட்டில் 15 பேரை சுட்டான். ஸ்டெர்லைட்டை மக்களின் புரட்சியை, போராட்டத்தை ஆதரித்து கோரிக்கையை ஏற்று நிறைவேற்ற வேண்டிய அரசு சுட்டு கொன்னதை எங்கேயாவது பார்த்திருக்கியா? சுட்டு கொன்னதுக்கும் ஓட்டு போட்ட. நான் 2 மாசத்தில் நீதியை நிலைநாட்டுவேன்னு சொன்னவர் ஒன்னையும் நாட்டலை, அவருக்கும் ஓட்டு போட்டேன். ஆனால் போராடி வழக்கு வாங்கி 3 மணி நேரம் அருணா ஜெகதீசன் விசாரணைக்கு முன்னாடி இருந்து சாட்சின்னு சொன்ன என நடு ரோட்டில் போட்டேன். எப்படி இது? எப்படி? என்னைய பாரு, உன் பிரச்சனைக்கு, எந்த பிரச்சனைக்கு உன்னோட நின்று நான் போராடலைன்னு காட்டு. இந்த பிரச்சனைக்கு நீ வரல சீமான், ஒன்று சொல்லு. இந்த பிரச்சனைக்கு உனக்கிட்ட ஓட்டு கட்டு வர எவனாது உன்னோட நின்று போராடினான்னு சொல்லு. ஏன் வரமாட்டான்? பிரச்சனையை தந்தவன், பிரச்சனைக்கு உன்னோட வந்தவன் இவன். நீ யாரோட இப்ப நிக்க போற முடிவெடுத்து. இந்த நாட்டில் இருக்கிற தட்டிப்பாரு, எந்த போராட்டத்தில் நான் நிக்கல இந்த 15 ஆண்டுகள. அப்போ பிரச்சனையை தந்தவர்கள் இன்னும் களத்தில் நிற்கிறார்கள். பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் பிள்ளைகள், நாங்களும் களத்தில் நிற்கிறோம். நீங்கள் எந்த இடத்தில் நிற்கப் போகிறீர்கள்? பிரச்சனை தொடர வேண்டும் என்றால் அவர்கள் கூட, பிரச்சனை முடிய வேண்டும் என்றால் உங்கள் கூட, உங்கள் பிள்ளைகள் எங்களோடு நீங்க நிற்கணும். இதுதான் இந்த தேர்தலில் இருக்கிறது. ஒருத்தன் வாக்குக்கு காசுங்கிறான், நான் பணத்துக்கு வாக்கு இனத்துக்கு தூக்குங்கிறேன், நோட்டுக்கு ஓட்டு நாட்டுக்கு வேட்டுங்கிறேன், பணத்தை கொடுக்குற இடத்துல ஜனநாயகம் செத்து பணநாயகம் பிறக்குதுங்கிறேன். பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்கி கொண்டு போனால் இன்னொரு காமராஜர், இன்னொரு கக்கனோ, இன்னொரு ஜீவானந்தமோ உருவாக முடியுமா என்று பார். என்கிட்ட பணம் இல்லை, என் தம்பிகிட்ட பணம் இல்லை, நாங்கள்லாம் உங்களுக்கு சேவை செய்யக்கூடாதா? இந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் மந்திரி ஆகக்கூடாதா? எம்எல்ஏ ஆகக்கூடாதா? எம்பி ஆகக்கூடாதா? கோடீஸ்வரன் தான் ஆகணுமா? கோடியா பணம் வச்சிருக்கவன் தான் ஆகணும்னா முதலாளிக்கான அதிகாரம் இருக்கும், மக்களுக்கான அதிகாரம் எங்க இருக்கும்? எங்கே இருக்கும்? மக்களாட்சி என்பது வெறும் சொல்லில் தான் இருக்கும். எங்கே இருக்கும்? நாட்டில் மக்களாட்சி எங்கே இருக்கும்? உனக்கான அதிகாரம், உனக்கான அரசியல் எங்கே உருவாகும்? உனக்கென்று பேசுவன் எங்கிருப்பான்? இந்த வருகிற கூட்டத்தில் ஏதாவது ஒரு தலைவன், என் மொழி சிதைந்து அழிந்து விட்டது மீட்கணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், என் தாய் தந்தையருக்கு நல்ல மருத்துவத்தை கொடுக்கணும், என் நிலம் வளம் களவு போகிறது தடுக்கணும், என் நீர் உறிஞ்சி விற்கப்படுகிறது தடுக்கணும், என் காற்று நஞ்சாகிறது அதை மாற்றணும். யாராவது பேசிப்பார், என் கடல் பூரா பிளாஸ்டிக் குப்பையாகிறது, நச்சு கலந்து என் கடல் விஷமாய் கொண்டிருக்கிறது தடுக்கணும். யாராவது சொல்றானா? என் மலை,
என் தாயின் மாறு அறுத்து விற்கப்படுது, அதை தடுக்கணும். என் பிள்ளைகளுக்கு அந்த மலையை, இந்த காற்றை, இந்த நீரை, இந்த கடலை பத்திரமா வச்சுட்டு போகணும். எவனாவது பேசுகிறானா? பேசுகிறானா? பேச மாட்டான். வந்து என்ன சொல்லுவான்? நான் உனக்கு 2000 தாரேன், நான் உனக்கு 2000 தாரேன், நான் உனக்கு 2500 தாரேன். இந்த 3 பேரில் யாராவது வந்து நான் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவேன்னு சொல்கிறான் அவர். ஏன் சொல்ல மாட்டான்னு கேளு. 2 கோடி பேர் குடிகாரர் இருக்காங்க. குடிகாரன் சொன்னால் தப்பாயிரும். மது பிரியர்கள் 2 கோடி பேர் மது பிரியர்கள் இருக்காங்க. இந்த மது பிரியர்கள் வாக்குக்காக அவர்கள் அந்த கடையை மூடுறதில்லை. என்னை கேட்டாருங்க, அண்ணா நீங்கள் என்னென்னா குடிகாரன்னு சொல்கிறீங்க, கோவிச்சுக்கிற போகிறாங்கண்ணா. பாடுறா, மது பிரியர்கள்னு சொல்லுங்க, சிறுநீரக திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்க. இப்போ வாக்குக்கு காசு வாங்குறது அப்படி சொல்லாதீங்க, வாக்காளர் உரிமை தொகைன்னு சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கடா. இலவசம் அப்படி இல்லைங்க, விலையில்லா அப்படின்னு சொல்லுங்க. இப்போ எனக்கு என்னென்ன, குடிக்கிறது மது பிரியர்னா எனக்கு ஒரு ஆசை இருக்குது. கொலை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குது. தொடர்ந்து ஒரு நாளைக்கு 10-20 பேரை வெட்டிக்கிட்டே வரேன். என்னை கொலைகாரன்னு சொல்லாமல் என்னை எப்படி சொல்லுவீங்க? கொலை பிரியர் அப்படி சொல்றீங்களா? கொலை பிரியர் அப்படி சொல்றீங்களா? ஒரு கூட்டம்டா இது ஒரு கூட்டம்டா. குடிகாரர்கள் வாக்கு விழாது 2 கோடி ஓட்டு போயிடும், தோத்து போயிடும்னு நினைக்கிறான்டா. நாட்டை நேசிக்கிறவன் நீ போட வேண்டாம். குடித்து நிதானம் இழந்து இருக்கிறவன் சிந்திக்கிற திறன் இருக்காது. மயக்கத்தில் இருக்கிறவன் தனக்கான தலைவனை எப்படி தேர்வு செய்வான் என்பதை என் அன்பு தம்பி தங்கையில் சிந்திச்சு பார்க்கணும். அதனால குடிக்கிற மக்களின் ஓட்டு வேண்டாம், தமிழ் குடிமக்களின் வாக்கு எனக்கு இருந்தால் போதும் என்பதால் நான் என்ன சொல்றேன், வந்து மூடுறேங்கிறேன், வந்து டாஸ்மார்க்கை மூடுறேங்கிறேன். அப்போ இவனுக்கு மதுன்னு ஒன்று வேணுமே. இன்னைக்கு இல்லை, நான் பரம்பரையா என்னைக்கு வேளாண்மை செய்ய தொடங்கணும் மருத நிலத்தில், 3வது திணை நிலத்தில், அன்றிலிருந்து என்னோடு வருகிற பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாரத்தை டேய் இங்கே வர்றா, பனையில் ஏறி கல்ல இறக்குறவனை சுட்டு விழுத்துறான்டா ஒருத்தர். இந்த நாடை பாரா ஐயா, சாராய ஆலைகளை வச்சு சாராயங்காட்சி கவர்மெண்ட்டே விற்குதுடா டாஸ்மார்க்கில் சாராயத்தை, அதை சுட வேண்டியதானடா. இங்கே பாரு, மகாபலிபுரத்தில் மதுராந்தகம் பக்கத்தில், இங்கே அந்த பக்கத்தில் மரக்காணம் பக்கத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்று 19 பேர் செத்து போனான். அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றவனை சுடலை. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்று 63 பேர் செத்து போனான். அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி கொன்னவனை சுடலை, கல்லை இறக்குறவனை சுடுதுரா. கண்ட கெமிக்கல் நச்சு வேதிப்பொருளை போட்டு காய்ச்சிற விஷத்தை விற்கிற அரசு தூய தாயின் பணம் மாறில் வர்ற பாலை இறக்குறதுக்கு சுடுதுரா. சுட்ட அரசுக்கு நீ ஓட்ட போட்டு நான் உண்மையிலேயே மானங்கட்டவன் என்பதை நிரூபிடா. அந்த தேர்தலில் சுட்டாங்கல்ல, ஒரு கண்டிப்பு, நாட்டின் முதலமைச்சர் ஏன் இதை இப்படி செஞ்சீங்க, அப்படியானாலும் வழக்க போட்டு கைது பண்ண வேண்டியதானே, எதுக்காக சுட்டீர்கள் என்று இந்த 3 கட்சி தலைவனில் வேணாலும் கேட்குறானாடா, இல்லை திமுகவில் போட்டியிடுகிற இந்த வேட்பாளராக கேட்குறானாடா. அப்படின்னா நீ மறுபடியும் அவர்களுக்கு ஓட்டை போட்டு எனக்கு தன்மானம் இல்லை, எனக்கு ரோசம் இல்லை, மானம் இல்லை என்பதை நீ மறுபடி காட்டு. இல்ல மான ரோசம் சூடு சொரணை வீரம் எல்லாம் இருக்குன்னா விவசாயிக்கு ஓட்ட போட்டு நாட்டை மீட்டு காட்டு. வந்தவண்ண டாஸ்மார்க் மூடுறோம்டா, பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பாலை திறக்கிறோம்டா, வந்தவண்ண ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறோம்டா, உண்மை நேர்மையான நிர்வாகத்தை கொடுக்குறோம்டா. ஓட்டை குறி வச்சு ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டை எப்படி பறிக்கலாம் என்றே சிந்தித்து கொண்டிருப்பவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். உன் வாக்கை எப்படி வாங்கலாம் என்று, என்ன டிஃபன் பாக்ஸ் கொடுக்கலாமா, இல்லை என்ன சொல்ல ஹாட் பாக்ஸு, இல்லை லேப்டாப்பு, இல்லை வேட்டி சேலை, இல்லை தொங்கட்டா மூக்குத்தி, இல்லை கொலுசு, இல்லை ஓட்டுக்கு 2000, இல்லை ஃபிக்ஸட் இந்த 8000 டோக்கனுக்கு எப்படி வாக்கை வாங்கலாம் என்று சிந்திப்பவன் சத்தியமாக சொல்கிறேன் உன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டான். நான் ஏன் வாக்குக்கு காசு கொடுக்கறது இல்லை, உன் வாக்கை பற்றி எனக்கு கவலை இல்லை, உன் வாழ்க்கையை பற்றி கவலை. சரி, இத்தனை தலைவர்கள் வர்றாங்கல்ல, இந்த வெயிலில் நின்று இப்படி பேச சொல்லு, இத்தனை மாதிரி கேட்கறதுக்கு 1 ரூபா காசு கொடுக்காம தன்மானத்தோடு பிள்ளைகளை நிற்க சொல்லு.
அவனுக்கு தெரியும்டா, இவன் என்னை பார்க்க வந்தவன் இல்ல, என் அண்ணன் என்ன பேசுதுன்னு கேட்க வந்தவன். அவனுக்கு தெரியும் கத்தி கத்தி ஒருத்தன் செத்துக்கிட்டு இருக்கான், அது எனக்காக, என் பிள்ளைகளுக்காக என்று அவனுக்கு தெரியும். தம்பி, நான் உன்னை ரொம்ப ஏன்னா இவன் பாரு மனசாட்சி இல்லாம பேசுறான். நான் பேசுறதுக்கு இவ்வளவு திணறேன், என்னைய பாட்டு பாடுன்றான்டா. இவன் இந்த கருணாநிதி நம்ம சொந்தக்காரன் தானடா, விடுறா. நீ இந்த கோயில்பட்டி அல்லது நல்லா கவனிச்சுக்க, ஒட்டப்படாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, தூத்துக்குடி, இதில் யாரு நிறுத்தியிருக்கிறது வேட்பாளரை நல்லா கவனி. எந்த பின்புலமும் இல்லாது சாதாரண பிள்ளைகளை எவன் வேட்பாளராக நிறுத்தியிருக்கான் பாரு. எவன் ஓட்டுக்கு காசு தரமாட்டேன்னு சொல்றான், எவன் இலவசம் தரமாட்டேன். இப்ப எதை இலவசமா கட்டணம் இல்லாம தருவான்? சீமா எதை சொல்றான்? அவன் கூட பிறந்தவன் கல்வியை தாரேன், மருத்துவத்தை தாரேன், குடிக்க நீர் தாரேன், இது மூணும் கட்டணம் இல்லாம தாரேன். எந்த தரத்துக்கு? உலகத்தின் தரத்துக்கு. உலகம் நீ என்ன சொல்லும்? இன்னைக்கு உன் மகனை பாரு, என்னை நல்லா பார்த்துக்க இந்த மூஞ்சிய. இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு உன் மகன், உன் கூட பிறந்தவன், உன் அண்ணன், உன் சித்தப்பன், பெரியப்பன் இங்கிருந்து என்ன பேசுறேன்? உலகத்தின் தரத்தில் கல்வியில் ஃபின்லாந்து இருக்கு, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூருங்கிறேங்க. எனக்கு நாட்டை கொடு, சரியா 10 ஆண்டுகளில் ஃபின்லாந்தில் இருக்க ஒருத்தன் சொல்லுவான், உலக தரத்திலே கல்வியில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்குது என்று சொல்லுவான். உலக தரத்திலே மருத்துவத்தில் தமிழ்நாடு இருக்குது. ஊழல் லஞ்சமற்ற ஆட்சியில், உண்மையும் நேர்மமான நிர்வாகத்தில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்குது. ஏன்? அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்களின் பிள்ளைகள் நாங்க. உலகத்தில் எல்லா நாடுகளையும் வென்று ஆட்சி செய்தோம், ஒரு இனத்தையும் அடிமைப்படுத்தி நாங்க ஆளல. ஏன்? எங்கள் மாண்பு, எங்கள் மாண்பு. எல்லோரும் கல்லு மாவிலே கோலம் போட்டு வாழ்ந்தார்கள், நாங்கள் அரிசி மாவிலே போட்டோம். என் தாத்தனும் பாட்டனும். ஏன்? ஈக்கும் எறும்புக்கும் குருவிக்கும் இரையாக இருக்கட்டும் என்று. எல்லோரும் வாசலிலே நாயை கட்டினார்கள், எவன் வந்தாலும் குறைத்து விரட்டட்டும் என்று. என் முன்னோர்கள் திண்ணையை கட்டினார்கள், வந்தவன் போனவன்லாம் சாப்பிட்டு சற்று ஓய்வெடுத்து செல்லட்டும் என்று. ஏன்? என்னுடைய மாண்பு, என்னுடைய பெருமை, என்னுடைய பெருமை. கொடுத்து 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 உயர்ந்திருந்த கை இன்றைக்கு வாங்கி வாங்கி நீட்டி தாழ்ந்து போச்சு. தாழ வைத்தவன் இந்த தருதலை திராவிடம். இந்த தருதலை இந்த திருட்டு பயல்களால. ஏண்டா இத்தனை கட்சி தேர்தலில் நிற்குதடா, ஆரத்தி எடுக்கிற காசு கொடுத்தாண்டா பார்த்துருக்கேன். என் பிள்ளைகளை ஆரத்தி எடுத்து என் ஆத்தாவையும் அக்கா தங்கச்சி இந்த செலவுக்கு வச்சுக்கணும் காசு கொடுக்குற ஒரு கட்சியை பார்த்தீங்கன்னா, நீ காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவான். எனக்கு காசை கொடுத்து ஓட்டு போடுவான்டா. இதாண்டா புரட்சி. என் பிள்ளைய சித்தப்பா, மாமா, பெரியப்பா, பேராண்டி, மகனே இந்தாடா காசு வச்சுக்கணும். என்னடா ஒரு மின் பணியாளர்ன்றா, எலக்ட்ரீஷியன். கூட்டத்தில் அண்ணா 50 ரூபா தானே, நான் எலக்ட்ரீஷியன், இதை வச்சுக்கணான்றா. எப்படி அவனுக்காக நான் போராடி சாகாம யாருக்குடா போராடுறது? சொல்ற, யாருக்கு போராடுறது? திருக்கோயிலூரில் பேசிட்டு ஒரு ஓடியாராண்டா, காரில் ஏற்பா அண்ணா அப்படி கட்டேன், அண்ணா இந்த நான் 5000 வச்சுக்கணும். நான் முடி வெட்டவேன்னா, தம்பி முடி வெட்டி 5 நாளாக சிறுக சிறுக வெட்டி சேமிச்சு எங்கள் அண்ணனுக்கு கொண்டு வந்தேண்ணா வச்சுக்கணும். ஏய், நான் அவனுக்காக தான்டா போராடிட்டு இருக்கேன். என் பிள்ளைய பச்சை பச்சை பிள்ளைய உண்டியில் காசு எடுத்து எனக்கு கொடுக்குதலடா, அவன் எதிர்காலத்துக்கு தான்டா கத்திக்கிட்டு இருக்கேன். அவன் எதிர்காலத்துக்கு தான். நீ ரொம்ப சத்தமாக இப்படி பேசாத, தொண்டை நரம்புலாம் ஏதாவது போச்சு, புண்ணா போச்சு, ஏதாவது பெரிய சிக்கல் வந்துருப்போது டாக்டர் சொன்னாப்புல. என்ன செய்யலாம்? 2 மாதத்துக்கு பேசாத என்னாப்புல. அதை தவிர வேற ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்டேன். என்னன்னு? நான் மூச்சை கூட இழக்கிறேன், என் பேச்சை இழக்க மாட்டேன். என் தலைவன் அடர்ந்த இருண்ட காடு, உயர்ந்த காடுகள், அடர்த்தியான காடுகள்.
நானும் என் தலைவனை மட்டும் என் தோளில் கை வச்சு எங்கள் அண்ணன் சொல்கிறோம்ல, நமக்கென்று வரலாறு இல்லைப்பா, நமக்கென்று வரலாறு இல்லை. நம்ம இனத்துக்கு நம்ம பாட்டேன் கரிகால நம்மளை ஆண்டாங்கிறதுக்கு என்ன வரலாறு இருக்குது? அந்த கல்லணை இருக்குது, தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பாட்டேன் அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் நம்மளை ஆண்டார்கள் என்பதற்கு என்ன வரலாறு இருக்கிறது? ஏதோ போகுது. பறக்கும் படை இதை கவனிக்க வேண்டும். உண்மையிலே இங்கே பாருங்க, இந்த ஆம்புலன்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா அவங்களை இதில் ஏற்றி தான் அனுப்பணும். நம்ம தேவைப்படுது. என்ன சொல்கிறார் தலைவர், என்ன சொல்கிறார் பேர்? நம்முடைய பாட்டன் அருண்மொழி சோழன் ராஜராஜனும் அரசேந்திரன் ஆண்டாங்கிறதுக்கு எந்த சான்றும் இல்லை, கோயிலை தவிர, பெருவுடையார் கோயிலை தவிர. நம்முடைய பாட்டன் பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டாங்கிறதுக்கு நமக்கு எந்த சான்றும் இல்லை, சிலப்பதிகாரம் இலக்கிய சான்றை தவிர. கண்ணகி வந்து கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டினால் பாண்டியன் அவையிலேங்கிறத படிக்கும்போது, ஓ நம்ம பாட்டன் பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆண்டிருக்கான். தலையலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன், இமயவரம்பில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இதெல்லாம் இலக்கியம்தான், இலக்கியம்தான். பகருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்குடர் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழின்னு பாட்டு இருக்கு. நம்ம பாட்டை இளங்கோடி எழுதியிருக்கான். இவ்வளவுதான், சான்று இல்லை. அப்போ நமக்கென்று வரலாறு இல்லை. ஆனால் ஒரு இனம், நம்ம ஒரு விடுதலைக்காக அடிமைப்பட்டு கிடந்த இனம் ஒரு விடுதலைக்காக போராடி செத்தது அப்படிங்கிற வரலாறாவது நமக்கு வரட்டும்ங்கிறாப்ல. அது மாதிரி உன் மகன் கத்துனான், கத்தி பார்த்தான், மாத்திரலாம் திருத்திடலான்னு கத்துனான், முடியல, கத்தி செத்தாங்கிற வரலாறாவது உன் உடன் பிறந்தானுக்கு வரட்டும். இல்ல என்னையை போல களத்திலே நிற்கிற என் தம்பி தங்கைகளைப் போல இந்த நாட்டிலே இருக்கிற தீய ஆட்சியை ஒழிச்சு இந்த கேடுகட்ட திராவிட அரசியலை அப்புறப்படுத்தி ஒரு நல்ல அரசியலை, நல்ல ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும், அமைய செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் உன் சின்னம் விவசாயி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வாட்டு. நீ எல்லாம் விவசாயி தானே. ஒன்று நீ விவசாயம் செய்வ, இல்லை அப்பன் செஞ்சிருப்பான், இல்லை தாத்தன் செஞ்சிருப்பான். படிக்கிற அவன் செஞ்ச விவசாயம் செஞ்சு அந்த காசில் தான் படிக்கிற. நீ ரெட்டலை தோத்தா உனக்கென்ன, சூரியன் தோத்து கை தோத்து தாமரை தோத்தா உனக்கென்ன. ஆனால் உனக்கு உயிர் தேவையான உணவை உழைத்து கொண்டிருக்கிற விவசாயி தோற்கலாமா என்று வேளாண் குடிமக்கள் ஒவ்வொருத்தனும் சிந்திச்சுக்கிறார். விவசாயி வென்றான் எழுதுறான் வரலாற்றை. சூரியனையும் இரட்டை இலையையும் கையையும் தாமரையும் எல்லா சின்னங்களையும் கலப்பையை கொண்டு விவசாயி வென்றான் என்று மாற்றி எழுது. இந்த நிலத்திலே கோயில் பட்டியலை போட்டியிடுகிற என் தம்பி பாண்டி, சட்டம் படித்த இளைஞன், படித்துக் கொண்டிருக்கிற காலத்திலிருந்து என்னோடு நிற்கிற என் தம்பி. 1.5 ஆண்டுகளுக்கு மேலே சிறைப்படுத்தப்பட்டேன் மாண்புமிகு ஐயா கருணாநிதி அவர்களால். கணக்கில்லாத வழக்குகளில் புனையப்பட்டேன். 266 வழக்குகளை தாங்கி இந்திய நாட்டிலே ஒரு மகன் இருக்கிறேன் என்றால் உன் பிள்ளைதான், உன் உடன் பிறந்தவன் தான். நான் இல்லாத சிறை இல்லை, நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை. நான் ஒரு கோட்பாட்டை உருவாக்கினேன், உடன் பிறந்தவனே. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு, சிறை அதை நிறை, தடை அதை உடை என்ற கோட்பாட்டை கொண்டு மீண்டும் மீண்டும் வந்தேன். என்னை பார்க்குற படித்தவன் கூட இருந்தவன் வாழ்ந்தவன்லாம் ஓடு நான் பயந்து விட்டேன். அந்த நேரத்தில் ஓடாமல் ஒதுங்காமல் சீமான் ஒரு பிரிவினைவாதியோ தீவிரவாதியோ அல்ல, என் உடன் பிறந்தவன், என் அண்ணன், என் நாட்டுக்கு மக்களுக்குமான என் அண்ணன். அவன் பின்னாடி நிற்பேன் என்று படிக்கிற காலத்தில் சிறு வயதிலிருந்தே என்னோடு வந்து நின்றவன் என் உயிர் தம்பி பாண்டி. என்னோடு சேர்ந்த பிறகுதான் இத்தனை வழக்குகள் இருக்கிறது, இதற்கு நாம் துணையாக இருக்க வேண்டும் என்று சட்டம் படித்தான். நீ இங்கே நான் யாரை நிறுத்தியிருக்கிறேன், அங்கே தேவேந்திரரை நிறுத்துகிறேன். எல்லோரும் தேவேந்திரரைத்தான் நிறுத்துவார்கள். ஆனால் என் பெற்றோர்களை, என் பேரன்பு மிக்க சொந்தங்களின் உடன் பிறந்தார்களே, எந்த தேவேந்திரரோடு என் தேவரும் என் நாடாரும் என் கோணாரும் என் பிள்ளையும் என் முதலியும் என் செட்டியாரும் என் சொந்தங்கள் எந்த தேவேந்திரோட சேரியோ அவன் தான் வெல்லுவான். நல்லா கவனிச்சுக்கணும்.
இந்த இந்த நுட்பத்தை நீ புரிஞ்சுக்கணும். இங்கே நீ பாரு, இதே கோயில்பட்டியில் ஐயா டிடிவி தினகரன் நின்னார், தோத்து போனார். ஏன்னு சொல்லு. என் தேவேந்திரன், என் நாடார், என் கோனார் அவருக்கு போடல. ஆனால் அந்த தவிர நீ செய்யாத. உன் மகனை கவனி. நான் ஒரு சாதிக்கு, ஒரு மதத்துக்கு, உனக்கு இல்லை, இந்த மரத்துக்கு, இந்த செடிக்கு, இந்த பூண்டுக்கு, இந்த வானத்திற்கு, இந்த கடலுக்கு, நீருக்கு, எல்லாத்துக்குமான மகன். என்னை ஒருத்தன் கேட்டான், ஏன் காரைக்குடியில் நிற்கிறேன்? காரைக்குடிக்கான ஆள் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் குடிக்கான மகன் இந்த மகன். உன் சாதிக்கு உன் சாதிக்காரன் நிற்பான், சாதிய தலைவன் நிற்பான். அடுத்த சாதிக்கு அந்த சாதிக்காரன் நிற்பான், அடுத்த சாதிக்கு அந்த சாதிக்காரன் நிற்பான். உன் மதத்துக்கு உன் மதம் சார்ந்தவன் நிற்பான், இந்த மதத்துக்கு மதத்துக்காரன் நிற்பான். ஆனால் எல்லாத்துக்குமா இந்த ஒத்தை மகன் தான் நிற்பான். அதான் நீ கவனத்தில் வச்சுக்கணும். என் மாண்பு என்ன? ஒரு சாதி மீது அடி விழுந்தால் அந்த சாதிக்காரனுக்கு வலிக்கும், ஒரு மதத்தின் மீது அடி விழுந்தால் அந்த மதத்துக்காரனுக்கு வலிக்கும். உலகெங்கும் வாழுகிற என் தமிழ் சொந்தங்களுக்கு எங்கு அடி விழுந்தாலும் எனக்கும் என் தம்பி தங்கைகளுக்கும் வலிக்கும். இப்ப இந்த தேர்தலில் நீ யாரோட நிக்க போறாங்கிறதான் வெற்றி. சொந்த மகன் நான் நிறுத்துற என் தம்பி பாண்டியோட நிக்க போறியா? வந்தவர் நிறுத்துறதோட நிக்க போறியா? பிரபாகரன் மகன் நிறுத்தின பாண்டியோட நிக்க போறியா? ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்தின கருணாநிதியோட நிக்க போறியா? யாரோட நிக்க போற முடிவெடுத்து? யாரோட நிக்க போற முடிவெடுத்துக்க? எழுதுறா, சரித்திரத்தை மாத்தி எழுதுறா. விடுதலை பெற்ற 80 ஆண்டு கால இந்தியாவில் இந்த நிலத்திலே ஒரு மான தமிழன் கூட வெள்ளலடா. வரலாறு தாண்டா வெள்ளல. 75 ஆண்டு ஆயிடுச்சுடா, 80வது ஆண்டுல இருக்கடா, ஒரு தடவை நீ வெள்ளலடா. எதுக்குடா உன் ஓட்டு? எதுக்கு மரவனுக்கு ஓட்டு? எதுக்கு நாடார் கோட்டு? எதுக்கு கோனார் கோட்டு? எதுக்கு பிள்ளைக்கு ஓட்டு? எதுக்கு முதலியார் கோட்டு? எதுக்கு உன் ஓட்டு? யாருக்கு போட்ட? யாருக்கு போட்ட? யாருக்கு போட்ட? ஓ யோசி போ. மான தமிழச்சி மாறல பால் குடிச்ச ஒவ்வொரு வீர மரவனுக்கும் ரோசம் வரணும்டா, தன்மானம். சும்மா போய் சும்மா ஆண்டுக்கு ஒரு தடவை என் பாட்டம் பூலித்தவனுக்கு மாலையை போட்டா முடிஞ்சிருச்சாடா? முடிஞ்சிருச்சா? என் பாட்டம் அழகுமுத்துக்கு மாலை போட்டா முடிஞ்சிருச்சாடா? முடிஞ்சிருச்சா? காமராஜ் கிணத்துக்கு நீ மாலை போடுற? அவன் படிக்க வச்சவனுக்கு மாலை போடுறியடா? குடிக்க வந்தவனுக்கு ஓட்ட போடுறியடா? பாரதேசி குடிக்க வச்சவனுக்கு எதுக்கு நீ கொண்டாடுற? பிடித்தவனுக்கெல்லாம் மாலை போடாதரா? போடாத. நீ அவர் அவமதியாப்படுத்துற. அவன் உடம்புல ஒன்ன ரத்தம் அந்த மரபணுல இல்லையாடா? அவனுக்கு செத்து போச்சாடா? செத்து போச்சா சொல்லு. வைத்தியக்காரன் சினர்ந்து எழுடா, கோபங்களோட ஆரச்சிட்டவங்களோட என்னடா பண்ணிடுவான்? என்ன பண்ணிடுவான்? உங்க அண்ணனை என்ன பண்ண முடிஞ்சு? வழக்கு போட்டான், ஜெயிலில் போட்டான், தூக்கிலேடா போட்டுருவான். பைத்தியக்கார எப்படியும் போகப்போகிறா அந்த உயிர்? போராடி போட்டுமடா, நாட்டுக்கு மக்களுக்குமா போட்டுமே. இந்த வாட்டி விட்டுறாத. என் தம்பியை வெல்ல வைக்காதடா. நீ வென்று விவசாயிக்கு போட்டு நீ ஜெயிச்சிரு. மறுபடியும் சூரியனுக்கு போட்டு தோத்து போகாத. மறுபடியும் ரெட்டலைக்கு போட்டு தோத்து போகாத. விவசாயிக்கு போட்டு தயவு செய்து உன்னை கும்பிடுறேன், ஜெயிச்சிரு. நீ யோசிச்சு பாடுற, காசு கொடுக்காத ஒரு கட்சி எது? சாதி சொல்லல, மதம் சொல்லல, திரை கவர்ச்சி இல்லை, சாராயம் பணம் தரல. ஆனால் செத்து போன மொழி, இனம், நாடு, மக்கள் நலம்னு பேசி கத்துற கட்சி எது? சரியா இருந்தா போடு. அதான் உன் மகன் கேட்கறது. இந்த தேர்தல் வரலாறு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கு. இத்தனை ஆண்கள் ஏமாந்தோம், இத்தனை ஆண்டுகள் தவறு செய்துட்டோம். அதான் நம்ம தாத்தா சொல்றான், பட்டுக்கோட்டை சிந்திச்சு பார்த்து செய்கைய மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோங்கிறான். இது சிறுசால தவறு, ரொம்ப பெருசாயிருச்சு. இதை திருத்த முடியாதா? வெளுத்தான் முடியும். திருத்த முடியாது, வெளுத்து விட்டுரு. இது தெரிஞ்சும் தெரியாம நடக்கல, 60 ஆண்டா தெரிஞ்சே நடந்துருச்சு. கொஞ்சம் மாத்திக்க. என் உடன் பிறந்தவனே,
நாம சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. அதனால கொஞ்சம் மனசை மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்ட. புரியுதா? எனவே என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நான் உங்கள் அண்ணன் உங்களிடத்தில் வேண்டுவது, இரவில் பாளையங்கோட்டையில் நான் எப்படி அவரவர் வாழ்விடத்தில் அரசாங்க பணியை கொடுப்பேன், எப்படி உங்களுக்கு பசி இல்லாது இந்த நாட்டில் ஒழிப்பேன், எப்படி பொருளாதாரத்தில் மேம்பட்டு தலை சிறந்த நாடாக மாற்றுவேங்கிறத படமாக அப்படி போட்டு காட்டுவேன். போட்டு முடிஞ்சால் நீங்கள் இங்கே வந்து தயவு செய்து பாருங்கள். இல்லைன்னா வீட்டில் இருந்தபடியே இந்த நேரலையில் எங்கள் தேசம் வலையொலியில் நம்ம தொலைக்காட்சியில் வரும் பாருங்கள். அண்ணன் காட்டுறது, ஆமாம் அண்ணன் சொல்கிறது சரிதானே, இதில் இப்படி செய்ய முடியுமே நம்பிக்கை இருந்தால் என் தம்பி பாண்டிக்கு கோயில்பட்டியில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்து நீங்கள் வெற்றி அடையுங்கள். பேச்சை கேட்டு போயிடாத. அண்ணனால் ரொம்ப பேச முடியல, இன்னும் 10 நாள் பேசணும். அதனால இதை நீ கொண்டு போய் உன்னோட படித்தவன், கூட பிறந்தவன், பக்கத்து வீட்டுக்காரன், அக்கம் வீட்டுக்காரன் கடத்து. மச்சான் வேணாமடா ரெட்டலைக்கு போட்டு வாழ்க்கை மொட்டையாக போச்சு, சூரியனுக்கு போட்டான் அவள் வீட்டில் விழிஞ்சு நம்ம வீட்டில் இருட்டாயிருச்சு, விசில் அடிக்க வேணாமடா, தேட்டரில் அடித்த விசில தெருவிலையும் அடிக்க வேணாமடா, விசில் அடிக்க வேணாம்டா சொல்லி கொஞ்சம் மாற்று. தயவு செய்து நான் தாலிக்கு தங்கம் தர மாட்டேன் அண்ணே, நீ 1 பவனில் 9 பவன்லையும் நீயே உன் மனைவிக்கு தாலி வாங்கி கட்டிக்கிற அளவுக்கு உனக்கு வேலையும் வருவாயும் தரேன்டா, வசதியும் தாரேன், கௌரவமாக வாழ்கிற வாழ்க்கை தாரேன். டேய், நம்ம தன்மானத்தோடு தலைமையிருந்து வாழ்ந்த மறவர் கூட்டம்டா, தயவு செய்து எவன்கிட்டையும் கையேந்த கூடாது. வந்தவன் போனவன்ட்ட நாட்டை கொடுத்துட்டு 4-3 சீட்டுக்கு நிற்கிறதும் 1000-500 நோட்டுக்கு நிற்கிறதும் அவமானம்டா. நல்லா இருப்பாடா. மாத்திரா. இந்த தேர்தலில் உழைக்கும் மக்களின் சின்னம், பாட்டாளி வர்க்கத்தின் சின்னம் விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை கோயில்பட்டியில் நாம் ஏற்போம். புரட்சி எப்போதும் வெல்லும், நம்மற்றியதை சொல்லும், இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, கோயில்பட்டியில் என் தம்பி பாண்டி வெல்க. வணக்கம். நாம் தமிழர். மறவர் களத்திலே உண்டு, கட்டாயம் வருவார் தலைவரை நம்பு. தகவல் தொடர்பு சரியாயிருக்கு, சந்தேகம் எதுக்கு மீசை முறுக்கு. கரும்புலி மறவர் களத்திலே உண்டு, கட்டாயம் வருவார் தலைவரை நம்பு. தகவல் தொடர்பு சரியாயிருக்கு, சந்தேகம் எதுக்கு மீசை முறுக்கு. தகவல் தொடர்பு சரியாயிருக்கு, சந்தேகம் எதுக்கு மீசை முறுக்கு.
உரிமை தேர்வட பிடிக்க அண்ணன் பிரபாகரன் வாரா